செய்வோம். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து உம்மை ஆராதிக்கவும் மிஷினரி ஊழியர்களை செய்து கொண்டு வருகிற எல்லா ஊழியர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கும்படி தேவரீர் தந்தருளின இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலும் பரிசுத்த ஆவியான பிரசன்னராகிலும் ஊழியர்களுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்படி ஜெப ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். உங்களுடைய வார்த்தை எங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆராதனை காரணமாகவும் தேவநாம மகிமைக்காகவும் கன்வென்ஷன் இருக்கிறதுல 187வது பாடலை பாடுவோம். அழைக்கிறார் அழைக்கிறார் அன்பாய் இன்றைய உன்னை. கன்வென்ஷன் இருக்கிறது 187வது பாடல். சங்காரம் அடைவார்.
தேவனை சந்திக்கும் வேளையிலே தேடி நீ வாராயோ. அழைக்கிறார் அழைக்கிறார் அன்பாயின்றே உன்னை. கல்லும் கரையும் கல்வாரி அன்னை கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. என்னும் செல்கிறதிலே 194வது பாடலை பாடுவோம். 196வது பாடல் ஏழை மண் உருவை எடுத்து. ஏழை மனூருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மனூருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கணவன் கடுமொழி முடிக்கும் சிரசில் சூழிட. கைகளில் கால்களில் ஆணிகள் கணவன் கடுமொழி முடிக்கும் சிரசில் சூழிட. தந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தான், சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்கான். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனூருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அவர் தலையும் சாய்க்க ஸ்தலமும் இல்லை, அன்று தாகத்தை தீர்க்கவோ பானமும் இல்லை. ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவர் இல்லை, அருமை இரட்சகர் தொங்குகிறார் தனியே. அந்த பாடுகள் உன்னை மீட்கவே, அந்த பாடுகள் உன்னை மீட்கவே. ஏழை மனூருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அவர் மரணத்தால் சாத்தானின் தலை நசுங்க, அவர் இரத்தத்தால் பாவ கரைகள் நீங்க. உந்தன் வியாதியின் வேதனையும் ஒழிய, நீயும் சாபத்தினின்று விடுதலை அடைய. சிலுவையில் ஜெயித்தார் யாவையும், சிலுவையில் ஜெயித்தார் யாவையும். ஏழை மனூருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. மாயை உலகம் அதையும் நம்பாதே, மனு மக்கள் மனமும் மாறி போகுமே. நித்திய தேவனை நேசித்தால் இப்போதே நிச்சயம் சந்தோஷம் பெற்று நீ மகிழ. நம்பிக்கையோடு வந்திடுவாய், நம்பிக்கையோடு வந்திடுவாய். ஏழை மனூருவை எடுத்த
ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். நம்முடைய சன்னிதானத்தில் சுவிசேஷ ஊழியர்களை செய்கிறவர்களுக்காக, மிஷனரி பணிகளை செய்கிற ஊழியர்களுக்காக தேவ சமூகத்தில் ஆத்மாக்களுக்கு அவர்களை கரிசனையோடு, ஆத்மா மீது ஒரு ஆவலோடு தாகத்தோடு கூட அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் பரிந்து பேசும்படி நாம் வந்திருக்கிறோம். ஆகவே ஒருமனப்பட்டு இந்த ஜனங்களை, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை தேவன் ரட்சிக்கும்படி அவருடைய கரம் குறுகி போகவில்லை என்பதை நினைவிலே கொண்டு, ஆண்டவரே கிருபையாயிரும், எங்கள் ஜனங்கள் மீது இரக்கமாய் இருப்பீராக. ஆதி திருச்சபை நாட்களில் உண்டான அதே எழுப்புதல் எங்கள் மத்தியிலும் உண்டாயிருக்கட்டும், எங்கள் தேசத்தில் இப்பொழுது இந்த நாட்களிலும் உண்டாயிருக்கட்டும், இந்த கிருபையின் நாட்களில் உண்டாயிருக்கட்டும் என்று அவருடைய சமூகத்தில் நாம் கெஞ்சி கேட்கிறோம். முதலாவது மிஷனரிகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஒருவர் நாம் ஜெபிக்கலாம். மிஷனரி ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிற எல்லா ஊழியர்களையும், முழு நேர மிஷனரிமார்களை தேவன் தமது கிருபையால் நிரப்பும்படிக்காக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, ஊழியர்கள் எல்லாரையும் மிஷனரிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, தீங்கு அணுகாதபடி விலக்கி காத்துக் கொள்ளுங்க என்று கேட்போம். இயற்கை அவர்களுக்கு சாதகமாக இருக்கவும், இன்னும் ஒவ்வொரு பிரயாணத்து காரியத்திலையும் கர்த்தர் பாதுகாவலை தரணும். மனிதர்கள் மூலமாய், இயற்கை மூலமாய், இன்னும் விசப்பூச்சிகள் மூலமாய் எந்த ஆபத்துகள் நாசமோசங்கள் நேரிடாதபடி தேவ கரம் அவர்களை ஒவ்வொருவரையும் வேலையடைத்துக் கொள்ளும்படி, தேவ சமாதானம் அவர்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படிக்காகவும், இன்னும் ஆத்துமாக்கள் அதிகமாய் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி இந்த ஊழியங்களுக்கு நம்ம ஜெபிப்போம். ஒவ்வொரு இடங்களில் ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்க. அவர் ஜெபிக்கிற இடத்துல ஒரு அடையாளம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும், வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகணும், பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாகணும், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டாகணும். இதை பார்த்தாவது ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவரீர் கிரியை செய்யும் என்று சொல்லி அவருடைய பணித்தனங்களில் அற்புத அடையாளங்கள் நடக்கும்படி அவர்களுடைய ஆவிக்குரிய பலனுக்காக ஆண்டவரே, ஆவியில பலனை கர்த்தர் கொடுப்பீராக, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுங்க. இன்னும் அதிகமாய வரங்களினால் வல்லமையால் நிரப்பி ஒவ்வொரு பணித்தனத்தில் அதிகமான சாட்சிகள் எழுப்பணும், பணித்தனங்கள் விரிவாகணும், பணித்தனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்தருளுங்க என்று சொல்லி மிஷனரி ஊழியர்களுக்காக நாம் யாராவது ஒருவர் கருத்தாய் ஜெபிப்போம். அவரோட இணைந்து எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சிந்தப்பட்டது. எல்லா மக்களையும் மீட்கும் பொருளாக உலகத்தில் வந்து இயேசுப்பா எல்லா மக்களையும் ரட்சித்துக் கொள்ள வேண்டுமா எங்கள் சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மிஷனரி ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வட இந்திய பகுதிகளெல்லாம் ஆண்டவரே, உண்மை அறியாத மக்கள் ஏராளமாக இருக்காங்க இயேசுப்பா. ஆண்டவரே, இந்த மிஷனரியை கொண்டு நீங்கள் நல்ல ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டுமா இந்த பாதத்திலே கெஞ்சுகிறேன் இயேசுப்பா. மிஷனரிகளுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தங்கள் குடும்பங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு அவர்களுடைய ஊழியத்தை செய்வதற்காக சென்றிருக்கிற ஒவ்வொரு மிஷனரிகளையும் ஆண்டவரே கரத்தில் எடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. உங்களுடைய ஆவியினால் அவர்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியின் வரங்களினால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. ஏனோ தானோ என்று ஊழியம் செய்யாதபடி ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திற்கு உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக மிஷனரிகளை காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. அவர் சென்றிருக்கிற இடங்களிலே நல்லதொரு பாதுகாப்பை கொடுங்க இயேசுப்பா. ஆண்டவரே, அவர் தங்கியிருக்கிற இடங்கள் எல்லாம் வேலையடைக்கப்பட்டு காக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே, உங்களுடைய அன்பின் கரம் அவர்களோடு நம்மளை வழிநடத்த வேண்டுமாய் கேட்கிறேன் இயேசுப்பா. பொல்லாத மனிதர்களுக்கும் பொல்லாத விஷ ஜந்துக்களுக்கும் ஆண்டவரே, பொல்லாத எல்லா காரியங்களுக்கும் அவங்களை விலைக்கு மீட்டுக் கொள்ள வேண்டுமாய் உடைய பாதத்திலே கெஞ்சுகிறேன் இயேசுப்பா. ஊழியக்கார பிள்ளைகளுடைய சுகத்தை நீ விரும்புகிற தேவன் ஆண்டவரே, பிள்ளைகளை சுகத்தோடு பலத்தோடு நீ காத்துக் கொள்ளுங்க இயேசுப்பா. அவர் தங்கியிருக்கிற இடங்களே ஆண்டவரே, நல்ல காற்று, நல்ல தண்ணீர், நல்ல ஆகாரம் அவங்களுக்கு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவரே நீ கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. எந்த விதமான வியாதி துன்பங்களும் பிள்ளைகளை அணுகாதபடி ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ரத்த கோட்டைக்குள்ளே அவரை மறைத்துக் கொள்ளுங்க இயேசுப்பா. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும் ஆண்டவரே.
உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைவிடாது என்று சொன்ன தேவன் ஊழியக்கார பிள்ளைகளை விசேஷமாய் நீ பாதுகாக்க வேண்டுமாய் உடைய பாதத்தை கெஞ்சுகிறே இயேசப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தின ஆண்டவரே, அவங்க எங்கெல்லாம் சென்று ஊழியம் செய்கிறாங்களோ இயேசப்பா, அங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே, அதிசயங்கள் நடக்கணும் இயேசப்பா. என்ன தேவையோடு அந்த மக்கள் இருக்காங்களோ அந்த தேவைகள் அவங்களுக்கு நிரப்பப்படணும் ஆண்டவரே. நன்மையான காரியங்கள் நடக்கணும் இயேசப்பா. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் இருப்பாங்க ஆண்டவரே, வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க இயேசப்பா. சாப கட்டுகளிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை நீ கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. அந்த வசனங்கள் பேசப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவரே அவங்க உள்ளத்திலே கிரியை செய்யணும் இயேசப்பா. யாரின் உள்ளத்தை திறந்த தேவன் ஒவ்வொரு பிள்ளையுடைய உள்ளத்திலே திறந்தருள வேண்டுமாய் அப்பா. அந்த வசனங்கள் அவங்க உள்ளத்திலே கிரியை செய்து நன்மைகளை செய்ய வேண்டுமாய் பார்க்கிறே கெஞ்சுகிறேன் இயேசப்பா. மிஷனரிகளை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க இயேசப்பா. ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே எங்கெல்லாம் சென்று ஊழியம் செய்தாலும் அங்கெல்லாம் ஆண்டவரே உடைய கிருபை தங்கி இருக்கட்டும் இயேசப்பா. ஊழியர்கள் இன்னும் சிறந்து விளங்க நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஊழியக்கார பிள்ளைகளை கொண்டு ஆண்டவரே விசேஷமான ஊழியர்கள் நடைபெற ஆண்டவரே நீர் அதிசயங்களை அற்புதங்களை செய்வதனால் அந்த பிள்ளைகள் உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்ற பாதத்திலே கெஞ்சுகிறேன் இயேசப்பா. இந்த கடைசி காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ளணும் இயேசப்பா. இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அவங்க சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. அமிதமான கிருபைகளை நீர் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமா தெரியுங்களப்பா. நாங்கள் பெற்றுக்கொண்ட இன்பம் போல ஆண்டவரே அவங்களும் உண்மை அறிந்து ஆண்டவரே உண்மை ருசித்து பார்க்கணும் ஆண்டவரே. உங்களுடைய வருகைக்கு அந்த பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. கைவிடப்படக்கூடாது சுவாமி. நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுங்கள் என்று சொன்ன தேவன் எல்லா பிள்ளைகளையும் ரட்சித்து உங்களுடைய பிள்ளைகளாக காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே இரக்கம் செய்யுங்கப்பா. கால் மீதிக்கும் தேசம்லாம் தேசத்துக்கு சொந்தம் என்று சொன்னது போல ஊழியக்கார பிள்ளைகள் சென்று ஊழியம் செய்கிற தெருக்களிலே ஆண்டவரை கிராமங்களிலே இந்த வல்லமை அதிகமாக பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே எல்லா பிள்ளைகளும் அறிந்து கொள்ளணும்ப்பா, உண்மை ஏற்றுக்கொள்ளணும்ப்பா. இயேசுவே தெய்வம் என்று சாட்சி சொல்லி எல்லா பிள்ளைகளும் உடைய வரைக்கு ஆயத்தமாகணும் ஆண்டவரே. அப்பா செய்யுங்கப்பா. இயேசு என்றால் என்ன விலை என்று கேட்கிற அந்த மக்கள் ஆண்டவரே இயேசுவே தெய்வம் என்று சொல்லணும் இயேசப்பா. இயேசுவே நம்மை கூப்பிடணும் ஆண்டவரே. அவ்விதமான கிருபைகளை நீ கொடுக்க வேண்டுமாய் கேட்கிறேன் இயேசப்பா. ஊழியக்கார மிஷனரி பிள்ளைகளை ஆண்டவரை தாங்கி ஏந்தி வழி நடத்தணும் சுவாமி. அவங்க எந்த ஆபத்தும் வராதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க இயேசப்பா. உங்களுடைய வார்த்தைகளை அவர் வாயிலை கொடுங்க இயேசப்பா. எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் சொல்லி கொடுங்க இயேசப்பா. செய்கிற இடமெல்லாம் ஆண்டவரே அநேக மக்கள் திரளாக உண்மை கண்டுகொள்ளணும் இயேசப்பா. அவ்விதமான கிருபைகளை செய்யப்படுவதற்காக நன்றி இயேசப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி இயேசப்பா. அவங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அப்பா நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கனம் மகிமையாவை முற்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரின் ஜெபத்தின்படி ஒவ்வொரு மிஷனரிகளையும் தேவன் வல்லமையாய் பயன்படுத்துவாராக. பணித்தலங்கள் எல்லா இடங்களிலும் தேவன் தமது வல்லமையை விளங்க பண்ணுவாராக. அடையாளங்களின் மூலமாக அற்புதங்களின் மூலமாக ஜனங்கள் கிறிஸ்துவை கண்டுகொள்ளும்படிக்கு அவரையே சேவிக்கும்படி அவரையே பற்றி கொள்ளும்படிக்கு தேவன் கிருபை செய்வாராக. ஒருவராகிலும் அழிந்து போவது தேவ சித்தமே இல்லை. ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த மெய்யான வார்த்தை அறிவிக்கப்பட மிஸ்டரிவார்களை தேவன் வல்லமையாய் பயன்படுத்துவாராக. ஜனங்களுடைய இருதயத்தை திறப்பாராக. கேட்கிற ஒவ்வொருவரும் அதை விசுவாசிக்கும்படி அவர்களுக்கு விசுவாசத்தை பெருகச் செய்கிறவர், அதை ரட்சிப்பை கட்டளையிடுகிற தேவன் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாய் ரட்சித்தருளுவாராக. தேவனுக்கே மகிமையாகட்டும். அடுத்த ஜெப குறிப்பாக நாம் சுவிசேஷர்களுக்காக சுவிசேஷ ஊழியங்களுக்காக ஜெபிக்கலாம். அநேக ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா சுவிசேஷ ஊழியத்திலையும் ஆத்தும அறுவடைகளை கர்த்தர் மிகுதியாய் தரும்படி நாம் ஜெபிப்போம். ஏராளமான ஆத்துமாக்கள் எண்ணி பார்க்காத நேரங்களிலே மரணத்தை சந்திக்கிறதை பார்க்கிறோம், அழிந்து போகிறதை பார்க்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் வியாதி நிமித்தமாய் எத்தனையோ ஜனங்கள், விபத்து நிமித்தமாய் எத்தனையோ ஜனங்கள் எதிர்பாராத சம்பவங்கள் நிமித்தமாய் தேசத்தை விட்டு கடந்து போகிறதை பார்க்கிறோம், அழிந்து போகிறதை பார்க்கிறோம். இந்த ஆத்துமாக்கள் ஒவ்வொன்றும் கர்த்தரை பற்றி கொள்ளட்டும்.
ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் உம்மை அறிந்து கொள்ள தேவரீர் கிருபை செய்யுங்க. சுவிசேஷர்கள் மூலமா எப்படியாயினும் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு அறிவிக்கப்படணும். அறிவிக்கப்படுகிற போது தேவரீர் கிரியை செய்யுங்க. 30, 60, 100 பலன் தரணும். ரட்சிப்பு கர்த்தருடையது. அதை ஆண்டவரே சமூகத்தில் அறிக்கை செய்து ஆண்டவரே எங்க தேசத்தின் ஜனங்கள் மீது கிருபையாயிருங்க. ஒருவராயிலும் அழிந்து போவதுடைய சித்தமே இல்லை. எல்லாரும் ரட்சிக்க வேண்டும் என்பதே பிதாவின் சித்தமாக இருக்கிறது. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளை மாற வேண்டும் என்பதே அது பிதாவின் சித்தமாக இருக்கிறது. ஆகவே எல்லாரையும் பயன்படுத்துங்க. சுவிசேஷ ஊழியர்களை செய்கிற சிறுவர் ஊழியர்கள், வாலிபர்கள் ஊழியர்கள், இன்னும் கைப்பிரதி செய்கிற எல்லா சுவிசேஷ ஊழியர்கள், வேதாகம் அச்சிடுகிற பணி, மொழிபெயர்ப்பு பணி நடைபெறுகிற அதில் பணி செய்கிறக்கூடிய எல்லா பணியாளர்கள், இன்னும் சுவிசேஷத்தின் ஊழியர்களிலே வீடுகள் தோறும் சென்று பணி செய்கிறவர்கள், ஜனங்களுடைய இடத்திலெல்லாம் பணி செய்கிறவர்கள், தெருக்களிலே சுவிசேஷத்தை அதிகாலையிலும் இரவிலும் சொல்லிக் கொண்டிருக்கிற எல்லா ஊழியர்களையும் கர்த்தருடைய கரம் நீட்டப்படணும். மெய்யாகவே ஆவியானவருடைய வார்த்தை ஜனங்களுக்குள் விதைக்கப்படணும். அதுதான் பலன் தரும். ஊழியர்களுடைய வார்த்தை அல்ல, தேவ வார்த்தை வெளிப்படணும். கர்த்தர் அதன் மூலமாய் கிரியை செய்யணும். லீதியாவிலிருந்து இருதயத்தை திறந்தவர். பேதுரு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது திரள் கூட்ட ஜனங்கள் மீது ஆவியானவர் புரிதல்லப்பட்டது போல இந்த நாட்களில் ஊழியர்களை வல்லமையாய் பயன்படுத்துங்க. ஒரு அப்போஸ்தலர்களாக கர்த்தர் பயன்படுத்துங்க என்று சொல்லி தேவ சமூகத்துல சுவிசேஷ ஊழியங்களுக்காக அப்படி சமூகத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கும் ஆத்மாக்களை கர்த்தர் மிகுதியாய் தர வேண்டும். நம்முடைய பகுதிக்காகவும் நம்முடைய மாவட்டத்திற்காக, மாநிலத்திற்காக, தேசம் முழுமைக்காக, எல்லா சுவிசேஷ ஊழியங்களுக்காக யாராவது ஒருவர் நாம் ஜெபிக்க அவர்கள் இணைந்து எல்லாரும் ஜெபிக்கும். சுவிசேஷ ஊழியர்கள் எல்லாவற்றிலையும் தேவன் ஆளுகை செய்வாராக. ஊழியர்களை தேவன் பயன்படுத்துவாராக. ஒருவராகிலும் அழிந்து போகாதபடி இந்த வார்த்தை அவர்களுக்குள் கிரியை செய்யும்படி தேவன் தமது வார்த்தையை ஒவ்வொரு ஜனங்கள் இருதயத்தில் வைப்பாராக. அதை கேட்கும்படி ஒவ்வொரு இடத்திலும் போகிற ஒவ்வொரு இடங்களிலேயும் தேவ வார்த்தை அறிவிக்கப்படவும் ஆவியான ஒரு கிரியை செய்வாராக. மெய்யான மனம் திரும்புதலை, மெய்யான ரட்சிப்பை ஜனங்கள் கண்டுகொள்ளும்படி, மெய்யான விடுதலை, சந்தோஷம், சமாதான ஊற்று கன்றை தேவன் அந்த ஜனங்களுடைய பார்வையில கண்டடையும்படிக்காக தேவன் வழிகளை திறந்தருள்வாராக. ஜனங்களை பற்றிக் கொள்ளும்படிக்கு தேவன் ஞானத்தை தந்தருளி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருள்வாராக. ஒருவராகிலும் அழிந்து போகிறது அவருடைய சித்தமே இல்லை, அவருடைய பாதையே இல்லை. தேவ ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவதே அவருடைய நித்திய பாதை, அதுவே அவருக்கு பிரியமானது. ஆகவே ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்துவாராக. ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் தொட்டு மறுரூபப்படுத்துவாராக. மெய்யான ரட்சிப்பை கண்டடையும்படி தேவன் கிரியை செய்தருள்வாராக. தேவனுக்கு மகிமையாகட்டும். கடைசியாக இன்னும் ஒவ்வொரு அறிந்து கொள்ளாத ஜனங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அநேக கிராமங்கள் இந்த தேசத்தில் உண்டு. அறிந்து கொள்ளாத பட்டணங்கள், அறிவிக்கப்படாத பட்டணங்கள் உண்டு. ஜனங்கள் அறிந்து கொள்ளாத பட்டணங்கள் இருக்கிறது. வேத மொழி
வேதாகம் அச்சிடாத மொழிகள் இருக்கிறது. சுவிசேஷ கைப்பிள்ளைகள் இன்னும் சென்றிடாத கிராமங்கள் உண்டு, ஆலயம் இல்லாத கிராமங்கள் உண்டு, இன்னும் கர்த்தரை கண்டிராத இன ஜனங்கள் உண்டு. அவர்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். இக்கட்டு காலத்தில் கர்த்தரை அவர்கள் அழைக்க. சங்கீதம் 37:39. The Lord is the stronghold in the times of trouble. Psalm 37:39. தேவனை அறியாத ஆத்மாக்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரே, எங்கள் பகுதியில், எங்கள் மாவட்டத்தில், எங்கள் தேசத்தில் இன்னும் நேசர்கள் யாரென்று அறிந்து கொள்ளாத அவர் எதற்காக வந்தார், ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் உயிர் தெழுந்தாரா, இதை கூட அறிந்திராத ஏராளமான ஜனங்கள் உண்டு. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டிராத ஜனங்கள் ஏராளம் உண்டு. ஆண்டவரே, ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று அவருடைய சமூகத்தில் நாம் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தை நாம் ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி. சுவிசேஷர்களுக்காக, மிஷனரிமார்களுக்காக உடைய பாதத்தில் ஜெபிக்கும்படி தேவரே கிருபை தந்ததற்காக நன்றி. எப்பொழுதும் உம்மை கண்டிராத, அறிந்திராத, கேட்டிராத ஜனங்களுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம். இயேசு என்றால் யார் என்று கேட்கிற ஆண்டவரே எத்தனையோ கூட்ட ஜனங்கள் உண்டு. ஆண்டவரே, எத்தனையோ மொழி பேசுகிற ஜனங்களுக்கு இன்னும் உடைய வார்த்தை ஆண்டவரே வேத புத்தகம் கொடுக்கப்படவில்லை, அது அவர்களுக்கு கிடைக்கவில்லை, ஆண்டவரே மொழிபெயர்ப்பு செய்யப்படவில்லையே. இப்படியே ஏராளமான ஜனங்கள் உண்டு. இன்னும் அவர்கள் மத்தியில் ஆண்டவரே உடைய வார்த்தை அறிவிக்கப்படாத எத்தனையோ இன ஜனங்கள் உண்டு. எத்தனையோ கூட்டத்தார் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கும் உடைய வார்த்தை அறிவிக்கப்படணும், அவர்களுக்கும் ரட்சிப்பு அறிவிக்கப்படணும். அவர்களுக்காகவும் நீ சிலுவையில் அடிக்கப்பட்டீரே, அவர்களுக்காகவும் நீ சிலுவையில் ஆண்டவரே ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்தீரே. இந்த உயிர் தெழுந்த செய்தி அவர்களும் அறியணும். ஆண்டவரே, மீண்டும் நீ ராஜாவாய் வரப்போகிறீர் என்பதை அவர்களுக்கு அறிவிக்கப்படணும். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகத்தில் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படணுமே, எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படணுமே. ஆண்டவரே, அழிவின் விளிம்பில் வந்து இருக்கிறோம். ஆண்டவரே, நாட்களின் பொல்லாத நாட்களுக்குள் வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜனங்களும் உடைய செட்டைகள் மறைவில்லை, ரட்சிப்பினும் கூடாரத்துக்குள் வரும்படி தேவரே அவர்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய் ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்துங்க, சுவிசேஷங்களை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, மிஷனரிமார்களை கர்த்தர் அநேகரை எழுப்புவீராக, அநேக வாலிபர்களை கர்த்தர் எழுப்பி தருவீராக. ஒவ்வொரு விசுவாசிகளும் செயல்படும்படி தேவரே கிருபை செய்வீராக. ஒவ்வொருடைய ஊழியத்திலையும் தேவன் கிரியை செய்யுங்க. நாம் எந்த ஊழியத்தை செய்கிறேன் என்று செய்கிற எல்லா ஊழியத்திலையும் தேவன் கிருபை பிரத்யட்சமாய் விளங்கட்டும். திரளாய் ஜனங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிரியை செய்கிறவர்களாக, 1 2 அல்ல, திரளாய் அறிந்து கொள்ளணும். பேதுரு அப்போஸ்தலருடைய நாட்களில் நடந்தது போல, அப்போஸ்தலருடைய காலகட்டத்தில் ஆதி திருச்சபையில் நடந்தது போல திரளாய் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினம் சபையில் சேர்க்கப்படணும். தேவரே அப்படி கிரியை செய்கிறவர்களாக உடைய வார்த்தை எங்கும் பிரசங்கிக்கப்பட தேவரே வழிகளை திறந்தருளுங்க. ஆண்டவரே, நோவாவின் காலத்திலே நோவாவின் குடும்பத்தை வேலையடைத்துக் கொண்டவர் பேழை என்னும் ஆண்டவரே அந்த வேலையடைப்புக்குள் கொண்டு வந்தது போல இந்த கடைசி நாட்களில் அதே போல அழிவுகள் வரப்போகிறது. ஆண்டவரே, அந்த அழிவுக்கு முன்பதாக, அந்த சங்காரத்திற்கு முன்பதாக ஆண்டவரே எங்கள் தேசத்தின் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சபையினும் பேழைக்குள்ளாய் தேவரையே கொண்டு வருவீராக. ரட்சிப்பு என்னும் பேழைக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்து வருவீராக. ஒருவராகிலும் ஆண்டவரே அழிக்கப்பட்டு போகக்கூடாது, சத்துருவின் வலையில சிக்கிக்கொள்ளக் கூடாது, அடிமைத்தனத்திற்குள் ஒருவராகிலும் சிக்கிக்கொள்ளக் கூடாது, அதனால அக்னிக்கு ஒருவராகிலும் தள்ளப்பட்டு விடக்கூடாது. அவர்களை மீட்கும் பொருட்டாகவே சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர்களை மீட்கும் பொருட்டாகவே கடைசி சொட்டு வரைக்கும் செஞ்சிருக்கிறேன். ஆண்டவரே, எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படணும், எல்லா ஜனங்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கப்படணும். ரட்சகர் உதித்திருக்கிறார், சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர், விடுதலை தருகிறவர், நித்திய வாழ்வை தருகிறவர் உதித்திருக்கிறார் என்பதை எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படணும். அறிந்திராத ஜனங்கள், ஆவலோடு இருக்கிற ஜனங்கள் ஏராளம் உண்டு, ஆராதிக்க ஆயத்தமுள்ள ஜனங்கள் ஏராளம் உண்டு, இன்னும் அறிவிக்கப்படவில்லையே. ஆண்டவரே, அந்த பக்தி எல்லாம் ஆண்டவரே சுவிசேஷங்களை கர்த்தர் ஏற்படுத்துங்க. எல்லைகள் விஸ்தாரமாகட்டும். ஆண்டவரே, மிஷனரிமார்களுடைய எல்லைகள், ஆண்டவரே பணித்தலங்கள் எல்லாம் ஆண்டவரே எல்லைகள் விரிவாகட்டும். அநேக பட்டணங்களுக்கு உடைய வார்த்தை கொண்டு செல்ல தேவரீர் பயன்படுத்துங்க. அதற்கான தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பீராக. ஊழியர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்திருங்க. ஒருவராயிலும் குறைவுபட்டு போய்விடக் கூடாது. எனக்கு காரியம் இல்லாததனால் ஊழியம் செய்யவில்லை, இது வேதாகம் இல்லாதனால் ஊழியம் செய்ய முடியவில்லை, ஒரு வாகனம் இருந்தால் ஊழியம் செய்திருக்கலாம் என்று அது எந்த தடையும் வந்து விடக்கூடாது, குறைவே இருக்கக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவில்லையே. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிங்க.
காத்திருக்காதீங்க. ஏற்ற நேரத்துல ஒவ்வொருவரை கொண்டு கர்த்தர் ஆண்டவரே தேவைகளை சந்தித்தருளுங்க. வேதாகம் அச்சிடுகிற பணிகள் தடையில்லாமல் நடைபெற தேவன் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே மொழிபெயர்ப்பு பணிகள் தடையில்லாமல் நடைபெற தேவன் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே டிராக்ஸ் கொடுக்கிற பணிகள், ஆண்டவரே அச்சிடுகிற பணிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கிரியை செய்யுங்க. வாங்கி ஆண்டவரே ஏதோ போடுகிறதா அல்ல, அதை வாசித்து ஜனங்கள் வார்த்தையை ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள தேவரே அதன் மூலமாய் பேசுவீராக. எத்தனையோ சிறுபிள்ளைகள் வாலிபர்கள் இன்னும் கண்டுகொள்ளவில்லையே ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்தின் வலைகளுக்குள்ளே ஆண்டவரே சிக்கும்படி பிசாசு கண்ணிகளை வைத்திருக்கிறான். அகப்பட்டிருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் தேவரின் விடுதலை செய்வீராக. கண்களை திறந்துள்ளங்க. ஒருவராயும் கெட்டு போய்விடக் கூடாது. நரகத்திற்குள் அக்கினிக்குள் தள்ளப்பட்டு விடக்கூடாது. ஆக்கினிக்கு அடையக்கூடாது என்பதற்காக அல்லவா நீ சிலுவையில் உண்மையை ஒப்பு கொடுத்து அதாவது அன்பை எல்லாரும் ருசி பார்க்கணும். இயேசுவின் அன்பை எல்லாரும் ருசி பார்க்கணும். இந்த சிலுவையை குறித்து ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளணும். இந்த சிலுவை மீட்பிற்குள் எல்லா ஜனங்களும் வரத்தக்கதாக தேவரின் கிரியை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு ஊழியர்களையும் பயன்படுத்துங்க, விசுவாசிகளை பயன்படுத்துங்க, சுவிசேஷங்களை பயன்படுத்துங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் கருவியை பயன்படுத்துங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதல்ல, என்னுடைய குடும்பமும் அது மாத்திரம் போதாது, இன்னும் அநேக ஜனங்களை கிறிஸ்துவின் மந்தையில் சேர்க்க வேண்டும் என்கிற பாரத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. யார் என்ன நடப்புவேன், யார் நமது காரியமாக போவாங்க அதுவரை ஏங்குகிற தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொருவரும் செய்யப்பட கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை அறிவிக்கத்தக்க தேவன் கிரியை செய்து வழி நடத்துங்க. அதுவரை ஊழியத்தை செய்கிற எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. ஊழிய தேவைகளை சந்தித்துள்ளுங்க. ஊழியத்தை பதவியில் திரளாயாத்தமாக ரட்சிக்க கண்டுகொள்வதற்கு தேவனின் கிரியை செய்து வருவீராக. தண்ணீர் மேல் ஆதாரத்தை கொண்டு அநேகராக பலன் தரும் என்று சொல்கிறேன். செய்திருக்கிற அதை செய்யப்பட போகிற எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் பலனை ஏற்ற நேரத்தில் கட்டளையிடுங்க. திரளாயிரங்களுமே கண்டுகொள்ளணும். அந்த மகிமை நாளில் திரளாயிரங்களுமே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு நாட்களிலும் திரளாயிரங்கள் சபையில் சேர்க்கப்படத்தக்கதாய் அன்றைய கிரியை செய்ய போகிறதற்காக நன்றி. எங்கள் மாவட்டத்தை அப்படி ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் பகுதியை அப்படி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்து கொள்ளுங்க. வானமண்டலத்தில் ஆளுகை செய்கிற எல்லா கரிகளும் கட்டப்பட்டு போகட்டும். இருளுக்குள் நடத்துகிற எல்லா கரிகளும் கட்டப்பட்டு போகட்டும். சத்துருவின் வலைகளுக்குள் அவர் சிக்கிக்கொள்ளாதபடி தேவரீர் ஜனங்களுடைய கண்களை திறந்துருளுங்க, மனக்கண்களை திறந்துருளுங்க. உமையை பெற்றுக்கொள்ள, மெய்யான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்ள, பரலோக ராஜ்யத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள அதுவே கிரியை செய்துள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஒவ்வொருவரையும் காத்து தருகிறோம். எங்களையும் கர்த்தர் கருவிகளாய் பயன்படுத்துங்க. திருச்சபை மூலமாக நடைபெறுகிற எல்லா ஊழியத்திலையும் கர்த்தரை கரம் கூட இருந்து ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொருவரையும் கருவிகளாய் பயன்படுத்துங்க. உமக்காய் எழுத பிரகாசிக்கிற விளக்காக அன்று இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சமாக இருக்க தேவனுடைய கிருபை செய்து எங்களை வழி நடத்துவதற்காக எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். எங்கள் ஜெபங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருக்கட்டும். ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாளை அதிகாலை 5:30 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். தன்னுடைய ஆயுதத்தை பங்கு பெற அன்பாய் நினைவுபடுத்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாலை வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து வேதாகமத்தில் உள்ள ராஜாக்களை பற்றி நாம் செய்தி கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நாம் புதிதாக ஒரு ராஜாவை குறித்து காண இருக்கிறோம். அதற்கு முன்பதாக நேற்றைய தினத்திலே நான் சொல்லும்போது ஒரு சின்ன திருத்தம் ஒன்று ஏற்பட்டுவிட்டது. அதாவது அபியா அப்படின்னு மொத்தம் 5 பேர் இருக்காங்கன்னு சொன்ன மாட்டேன். அதில் ஒரு அபியா யெரொபெயாமின் மகன், அவருடைய தாயார் பேர் தான் மாகல். அது நீங்கள் வாசிய வசனத்தில் 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தில் பாருங்க. ராஜாவின் 18ஆம் வருஷத்திலே அபியாம் யூதாவின் மேல் ராஜாவாகி 3 வருஷம் எஸ்ரேலின் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அந்த தாயின் பேர் மாகாள். இவன் யெரொபெயாமின் அந்த அபியா மகனுடைய அபியாவுடைய தாய் பேர் தான் மாகாள். நேற்று நம்ம பார்த்த இந்த ராஜாவுடைய தாயார் பெயர் மிகாயாள். இதை எங்க பார்க்கலாம் அப்படின்னாக்கி 2 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்க, 1ஆம் 2ஆம் வசனத்தில் பாருங்க. ராஜாவாகிய யெரொபெயாமின் 18ஆம் வருஷத்தில் அபியா ராஜாவாகி 3 வருஷம் எஸ்ரேலில் ராஜ்யபாரம் பண்ணினான். கிபியா ஊரானாகிய ஊரியேலின் குமாரத்தியாகிய அந்த தாயின் பேர் மிகாயாள். கிபியா ஊரானாகிய ஊரியேலின் குமாரத்தியாகிய அவள் பெயர் மிகாயாள். இந்த அபியாவினுடைய தாயார் பேர் மிகாயாள். எனக்கு அது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இன்று நம்ம பார்க்கிற ராஜாவின் பேர் ஆசா. ஆசா என்றால் பரிகாரி என்று பெயர். ஆசா என்று அழைக்கப்படுவதற்கு பரிகாரி என்று பெயர். இவரும் தென் திசை
அல்லது யூதாவினுடைய மூன்றாவது ராஜா. முதல் ராஜா வந்து ரெகபெயாம், அடுத்தது அபியா, மூன்றாவது வந்து ஆசா. இவர் வந்து யூதா தேசத்திலே அரசாண்ட அவர் நபர். இவர்களுடைய தகப்பன் அதான் அபியாவுடைய மகன் ரெகபெயாமினுடைய பேரன் ஆவார். இந்த ஆசா என்கிற பேரும் வேதாகமத்தில் 2 இடங்கள்ல இருக்கு. இன்னொன்று வந்து 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பார்க்கலாம். வாசிக்கேண்டா. இது எல்கனாவினுடைய மகன் பேரும் ஆசா தான். அதே போல இந்த மாகால் அப்படின்னு வாசிக்க பார்த்தீங்கன்னா பைபிள் 7-8 இடத்துல இருக்கு. அதனால ஒரே ஆள் தான் திரும்ப திரும்ப வந்த மாதிரி தெரியும், ஆனால் வெவ்வேறு நபர்கள். இப்போ இந்த ஆசா வந்து ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து கொண்ட ஒரு மனிதன். அப்ப இவன் எப்படி இருக்கான் அப்படின்னாக்கி, ஆண்டவர் எப்படி அவனுடைய ஜெபங்களை கேட்கிறாரோ அதன்படியே அவனை ஆசீர்வதித்து வந்தார். இதை நம்ம 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பாருங்க. 1 ராஜாக்கள் 15:8. அவன் குமாரனாகிய ஆசா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அதே போல 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பாருங்க. அபியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்தபின் அவனை தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். போதும். இந்த பீரியட்ல இஸ்ரேல் தேசத்துல யார் ராஜாவா இருக்கான்னா யெரொபெயாம் தான் இருக்காரு. யெரொபெயாமுடைய 20வது வருஷம் ஆட்சி நடக்கும்போது இந்த யூதா தேசத்துல வந்து ஆசா வந்து ராஜாவாக மாறுகின்றார். இவர் வந்து 41 ஆண்டுகள் ராஜாபுரம் பண்ணினார். வசனம் வந்து 10வது வசனத்துல பாருங்க. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இவர் பேரும் மாகால் தான். 41 வருஷம் வந்து ஆட்சி செய்கிறான். இவனுடைய தாயார் பேரும் மாகால் தான். அந்த 7 மாகால் இருக்கு. அது எல்லாமே வேறு வேறு பெண்கள். அதே போல பார்த்தீங்கன்னா இவனுடைய ஆட்சி காலத்துல வந்து செம்மையான ஒரு ஆட்சி நடைபெற்றது, அல்லது ஒரு நல்ல ஆட்சி நடைபெற்றது. இந்த ஆசானுடைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது முதலாவது நம்ம பார்த்தோம்னா நல்ல ஆட்சி செய்த ஒரு மன்னன். இவருடைய காலத்துல தான் 11வது வசனத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவருடைய ஆட்சி வந்து ஒரு நல்ல ஆட்சியாக இருந்தது. சுமார் 10 வருடங்களுக்கு அந்த தேசத்திலே எந்த விதமான யுத்தமும் இல்லாமல் தேசம் அமெரிக்கையாக இருந்தது. எத்தனாவது வசனம்? 11வது வசனத்துல இருக்கு. அவன் வந்து அவனுடைய ஒரு 10 வருடத்துக்கு எந்த யுத்தமும் இல்லை. 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7 வசனங்களை இதை பார்க்கலாம். 10 வருடங்கள் அமெரிக்கையாக இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப ராஜா தனக்குன்னு ஒரு யுத்த வீரர்களை தயார் பண்றான். தயார் பண்றது எப்படி இருக்குன்னா அந்த 8வது வசனத்துல 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இருக்கும். யூதா கோத்திரத்தில பரிசையும் ஈட்டியும் பிடிக்கக்கூடிய 3 லட்சம் பேர்களும், அதே போல பென்யமின் கோத்திரத்துல கேடகத்தையும் வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேர் அவனுக்கு வந்து யுத்த வீரர்களாக இருந்தார்கள். அப்ப நல்ல ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இந்த 10வது ஆண்டு வரை எந்த யுத்தமும் இல்லை. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 11வது ஆண்டுல முதலாவது ஒரு யுத்தம் ஆரம்பிக்கு எத்தியோப்பியனான சேரா என்பவர் நினைச்சான் சண்டைக்கு வர. 9வது வசனத்துல வாசிப்பாங்க. எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேரில் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா பட்டணம் வந்தான். இப்போ யுத்தத்துக்கு ஒருத்தவங்க படையெடுத்து வரலாம். இப்போ படையெடுத்து வரும்போது இவர் என்ன பண்றாரு, ஆண்டவரை என்ன செஞ்சாரு, பிடித்து கொண்டார். இந்த யுத்தத்துக்கு வந்து எல்லாமே மொத்தமா வந்து பள்ளத்தாக்குகள்ல வந்து நிற்கிறாங்க. இப்பொழுது இந்த ஆசை என்ன பண்றாருன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு, ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறாரு. அதனால அவருக்கு வெற்றி கிடைச்சது. அந்த வசனத்தை கூட பார்த்தீங்க, ஒரு நல்ல வசனம், கண்ணில் பிடித்தமான வசனம். 11வது வசனத்தை பாருங்க. கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காயிலும் பலன் அற்றவனுக்காயிலும்
உதவி செய்வது உங்களுக்கு லேசான காரியம். தொடர்ந்து வாசிங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நின்றோம். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். இப்போ பாருங்க, ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணிக்கிறான், ஜெபம் பண்றான். ஆண்டவரே, எங்களுக்கு எதுக்கு வந்து இருக்கிறாங்க, அவங்க எத்தனை பேர் இருக்காங்கனாக்கா அந்த ஜனங்கள் வந்து யுத்த வீரர்கள் வந்து 8 லட்சம் பேர் இருக்காங்க. இவங்க முன்னால வந்து நாங்க நிற்கும். ஆண்டவரே, எங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல. பலம் உள்ளவனுக்கோ அல்லது பலனுக்கவனுக்கோ உதவி செய்வதவனுக்கு லேசான காரியம் என்று ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணிக்கிறார். அப்ப என்ன பண்ற, ஆண்டவர் வந்து அந்த எத்தியோப்பிய ஜனங்களை இவர்களுக்கு முன்பாக முறியடிக்க செய்கிறார். அப்படின்னா வெற்றி பெற செய்கிறார்னு அர்த்தம். இவர்கள் எல்லாரும் நினைச்சாங்க வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்ற பிறகு ரொம்ப சந்தோஷம், அமெரிக்கா ஆயிடுச்சு, மீண்டும் அமைதி. ஒரு போர் வந்திருக்கு, 10 ஆண்டுகளுக்கு ஒரு போர், அதில் வெற்றி. ஆண்டவரை தங்களுடைய துணையாக கொண்டதுனால அவங்களுக்கு வெற்றி ஏற்பட்டது. அதற்கு பின்னால பாத்தீங்கன்னா இவருடைய 2வது காரியம் என்னன்னா, இது ஆசாவுக்கு எச்சரிப்பும் ஆசாவின் வைராக்கியமும் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சிருக்கேன். இவன் என்ன பண்ணா, அடுத்த பின்னால பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி வந்து இவன்கிட்ட பேச வராரு. அந்த தீர்க்கதரிசியினுடைய பெயர் வந்து ஓபேத்தின் குமாரனாகிய அசரியா. சில இடத்துல ஓபேத்தினை இருக்குது. இவங்க வந்து ஒரு நாள் வந்து என்ன பண்றாரு, இந்த ஆசாத்தை நேரடியாக சந்தித்து அவர் முன்னால் பேசுறாரு. இந்த வாக்கியங்களை வந்து 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பாருங்க. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நல்ல ஒரு வாக்கியம் பார்த்தீங்களா? அவன் வந்து சொல்றான், ஒரு தீர்க்கதரிசி வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்தான். அப்ப இவன் வழி விலக போறான் என்பது ஆண்டவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு. அதனால இந்த தீர்க்கதரிசியை அனுப்பி ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். அதில் தான் சொல்லியிருக்கு, நீங்கள் கர்த்தரை செய்யுங்க, தேடினால் அவர் வந்து தென்படுவார். நீங்க தேடலைன்னா என்ன செய்யுது, அவங்களுக்கு தென்படவே மாட்டார். அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுத்த உடனே இந்த ஆசா என்ன பண்றாரு, கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார். செவி கொடுத்தது மட்டுமல்ல, அந்த விக்கிர ஆராதனைக்காரர் எல்லாவற்றையும் என்ன செய்றாரு, தரைமட்டமாக்கி போடுகிறார். அந்த எச்சரிக்கை வந்தவனே அவருக்கு கொஞ்சம் ஒரு தெரிஞ்சு போயிடுச்சு, நம்ம ஏதோ தப்பு பண்ண போறோங்கிறதுனால என்ன பண்றாரு, அவரு எல்லாவற்றையும் என்ன செய்றாரு, சுத்தப்படுத்துகின்றார். அதுக்கு பின்னால நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுங்கிற மாதிரி வரும். அப்ப இவருக்கு ஒரு ஆலோசனை வந்து தேவைப்படுது. அப்ப ஆலோசனை இல்லாம போயிருச்சுன்னா ஜனங்களை செய்வாங்க, சீர்கெட்டு போவார்கள். நீதிபதிகள் இருக்க ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்ப கண்டிப்பா ஒரு ஆலோசனை எனக்கு தேவை. அதே நம்ம பார்க்கலாம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல பாருங்க. கொலோசியர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். எல்லாருக்கும் உபதேசம் தேவை அல்லது ஆலோசனை தேவை. அப்ப நம்ம வந்து ஒரு ஆளுக்கு ஆலோசனை கொடுக்கும் போதுதான் அவன் வந்து என்ன செய்வான், நல்ல மனிதனாக மாற முடியும். ஆண்டவரே தேவாலயத்திலிருந்து உபதேசம் பண்ணினார், ஆலோசனை கொடுத்தாரு பாருங்க. யோவான் சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பாருங்க, ஆண்டவரே தேவாலயத்திலே இருந்து உபதேசிக்கிறார். அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணி 20வது வசனத்தை பாருங்க. அதே அதிகாரத்துல தான் 20வது வசனம். தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்மப்பெட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. இங்க பாருங்க, ஆண்டவரே நினைச்சாரு ஆலோசனை அல்லது உபதேசம் கொடுக்குறாரு. அப்ப நான் ஒரு ராஜாவாக இருந்தா கூட ஒரு ஆலோசனை தேவைப்படுது. அப்ப எப்ப நம்ம ஆலோசனையை விட்டு விடுகின்றோமோ அப்பொழுது நாம் நினைச்சிடும் தவறுகிறவர்களாக மாறுகின்றோம். அதே போல நீதிமானுக்கும் உபதேசம் தேவை. நீதிமொழிகள் 9:9 பாருங்க. நீதிமொழிகள் 9:9. ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேர்வான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். அதே போல பாருங்க, அடுத்ததுல ஜனங்களுக்கு உபதேசம் தேவை. மார்க் 12ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல பாருங்க. மார்க் 12:37.
ஜனங்களுக்கு தாவீது தானே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விரும்பிக் கொண்டே கேட்டார்கள். அப்படி பார்க்கும்போது ஜனங்களுக்கு உபதேசம், நீதிமானுக்கு உபதேசம், ஆண்டவருடைய உபதேசம். அதே போல இந்த ராஜாவுக்கும் இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, உபதேசம் கொடுக்கிறார். அதுக்கு பிறகு பாருங்க இவருடைய நடவடிக்கைகள் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. 8வது வசனத்துல பாருங்க 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்க வந்துருங்க. ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓரேபின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்ராஹிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களில் இருந்து அகற்றி கட்டளை மண்டபத்தின் முன் இருக்கிற கட்டளை பலிபீடத்தை புதுப்பித்து போதும். இப்போ என்ன இருக்கிற எல்லா அருவருப்புகளையும் அகற்றுறான், தோப்பு விக்கிரங்களை அகற்றுகிறான். ஒண்ணு கர்த்தருடைய பலிபீடத்தை மட்டும் புதுப்பிக்கிறான். அப்ப இவனுடைய எண்ணம் இப்ப கொஞ்சம் மாறி போச்சு. அதே மாதிரி 9வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கி அங்கேயும் இருக்கிற திரளான ஜனங்கள் அவனிடம் சேர்ந்தார்கள். அவனுடைய வல்லமையை பார்த்து, அவனுடைய திறமையை பார்த்து எல்லாரும் என்ன செய்றாங்க, இந்த ஆசாவின் வசமாக வருகிறார்கள். எல்லா தோப்பு விக்கிரங்களை எல்லாம் காலி பண்ணிடுறான். அதே போல குறிப்பா சொல்ல போறதுக்கு அவனுடைய தாய் இருக்கார், மகள். அவருடைய தாய் பேர் மகள் 16வது வசனத்துல இருக்கு. அவ ஒரு ராஜஸ்ரீ. அவளும் இந்த தோப்பு விக்கிரங்களை வச்சிருந்ததுனால ராஜஸ்ரீ பதவியில் இருந்து அவளை என்ன செய்றான், விலைக்கு விடுகிறான். தான் தாய் கூட பார்க்கல. அப்ப ஆண்டவர் எதிரில் அருவருப்புன்னு ஆண்டவர் நினைச்சாரோ அது எல்லாவற்றையும் இவன் நினைச்சான். தவிர்த்தது விட்டும் இல்லாமல் அல்ல. 13வது வசனத்துல பாருங்க, 13வது வசனத்துல பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரையும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கையும் போடுங்க. யார் யார் ஆண்டவரை தேடலையோ அவங்க எல்லாமே நினைச்சணும் கொலை செய்யப்பட வேண்டும். அப்ப எல்லாரும் இங்க வந்துட்டாங்க, ராஜாவுடைய சபதத்துக்கு வந்துட்டாங்க. அதனால கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் இவருடைய காலத்துல எந்த விதமான சண்டை, யுத்தமும் சண்டைகளும் இல்லாமல் இருந்து அதை 19வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். அப்ப அமைதியான வாசிக்கணும், அமைதியான ஒரு சூழ்நிலை. இப்ப பாருங்க அதுக்கு அடுத்த ஆண்டுல என்ன ஆயிடுச்சுன்னா திருப்பி ஒரு பிரச்சனை இவருக்கு வருது. எங்க வருது, இஸ்ரேலுடைய ராஜா பாஷா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். 2 இடத்துல இதை பார்க்கலாம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 1 வசனத்துல இருந்தோம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இருந்து பார்க்கலாம். இவருடைய ஆட்சி காலத்துல 32வது வருஷத்துல இங்க ஒரு பிரச்சனை மீண்டும் வந்துருச்சு. இஸ்ரேலுடைய ராஜா என்ன பண்றான், பாஷா எரோபியாம் போனவர் வர்றாரு. அவங்க என்ன நடக்குன்னா இவனை நோக்கி யுத்தத்துக்கு வரான். இப்ப இவன் பயந்துட்டான். இவன் என்ன செஞ்சிருந்திருக்கணும், ஏற்கனவே எத்தியோப்பிய மக்கள் ஒரு 8 லட்சம் பேர் வரும்போது கூட ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி வெற்றி பெற்ற இவன் இப்ப என்ன பண்ணிட்டான், ஆண்டவரை நோக்கி இருக்கு. என்ன பண்றான், பக்கத்து ராஜாவை சப்போர்ட்டுக்கு போடுறான். இது நீங்க எதுல பார்க்கலாம், வசனம் சீரியா ராஜாவாகிய பெனதாத் என்பவரை இணைச்சான், பண உதவி செய்து அவனை இணைச்சான், இங்க கூடுறான், எனக்கு சப்போர்ட் பண்ண வாங்க. அந்த 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் போக்கும் வரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசமுள்ள பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவிற்கு அனுப்பி. இப்ப பாருங்க, இவன் பயந்துட்டான். இந்த ராஜாவுக்கு பயந்து இவன் இருக்கிற பொருட்களை எல்லாம் கொடுத்து அனுப்புறான். கொடுத்து எங்க அனுப்புறான், அனுப்பி அந்த பெனதாத் அப்படிங்கிற அவருக்கு ஆள் செய்தி அனுப்புறான். இப்படி என்கிட்ட பாசாங்கிறவர் சண்டைக்கு வர போறாரு, எனக்கு நீங்க சப்போர்ட்டுக்கு வரணும். என் தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்தது போல நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு உடன்படிக்கை பண்ணி இவனை என்னிலிருந்து தடுத்து விட வேண்டும் என்று ஆலயத்தில் இருந்த அரண்மனையில் இருந்த பொக்கிஷங்களை எல்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட லஞ்சம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அனுப்புறான். அதே போல அவர் என்ன பண்றாரு, அந்த சண்டையில இவனுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அப்படின்னா அந்த பெனதாத் ராஜா நம்ம ஆசா ராஜாவுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஆனா யாரை தேடல, கர்த்தரை தேடல. முதல்ல நடந்த பெரிய சண்டையில கர்த்தரை தேடினால் வெற்றி கிடைத்தது.
இங்க காசை கொடுத்து வெற்றி வந்துருச்சு. அதுக்கு பின்னால பாருங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, இப்போ அந்த அவனுடைய பாசாவுடைய நோக்கம் என்னன்னா, யாரும் ஆசாட்ட பேரக்கூடாது, யாரும் போக்குவரத்துமாக இருந்தான்னா அவன் பக்கமே எல்லாரும் பேருவாங்கிறதுக்காக அவங்களை போக விடாமல் இருப்பதற்காக ஒரு இடத்தை கட்டுறான். அந்த நகரத்தை கட்டுறான். அதுக்கு வந்து ராமாவில் கட்டிட்டு இப்ப சண்டை முடிஞ்சு எல்லாத்தையும் அடிச்சு எல்லாம் இது பண்ண உடனே இதே ஆசை என்ன பண்றான், அங்கே இருந்த கல்லுகளையும் நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இவன் என்ன பண்றான், கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டுறான். அங்க இருந்து எடுத்துட்டு வந்து கட்டுறான். அப்போ பாருங்க இவன் என்ன ஆயிடுச்சுன்னா, அது இந்த தேசம் அந்த கேபாவும் மிஸ்பாவும் வந்து பென்யமின் தேசத்துல இருக்கு. இப்ப கர்த்தரை தேடாமல் தனக்கு வெற்றி என நினைத்து கொண்டான். இப்ப பாருங்க அவனுக்கு ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பாருங்க, காலத்திலே ஞானதிருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரிய ராஜாவின் ராணுவம் உன் கைக்கு தப்பி போயிற்று. இப்ப சொல்றாரு, நீ வந்து ஆண்டவர் சில தேடல. அப்ப அவர் சொன்னதுக்கு அடுத்த வசனங்களை சொல்லுவாரு, எத்தியோப்பிய மக்களை வந்து ஆண்டவர் என்ன செஞ்சாரு, உனக்கு முறியடிக்க பண்ணாரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க என்ன செய்யல, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதாவது ஆண்டவரை மறந்துட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. 9வது வசனத்துல பாருங்க, நம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தரை கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராயிருந்தீர், ஆகையால் இருந்த கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். இப்போ வந்து அவனை ஒரு சாபத்தை கொடுத்துட்டான். நீங்க வந்து என்ன செய்யல, ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல, அதனால என்ன செய்யும், உங்க தேசத்துல இனி யுத்தம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே இந்த ஆசாக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. அந்த தீர்க்கதரிசியை பிடிச்சி சிறைச்சாலையில போட்டுறாரு. நீ என்னடா என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி அவரை பிடித்து சிறைச்சாலையில் கடும் கோபம் கொண்டு அவரை கொண்டு என்ன பண்றாரு, சிறைச்சாலையில அடைஞ்சார். அது மட்டும் செய்யல, ஜனங்களையும் கொடூரமாக நடத்தினார்கள். அதே வசனத்துல பாத்தீங்கன்னா, ஜனங்களை இவர் கொடுமையாக நடத்தினார். அப்போ வந்து தன்னை யாரும் எதிர்த்து பேசிடக்கூடாது, ஆனா ஆண்டவரை இவர் என்ன செய்ய மாட்டாரு, பார்க்க மாட்டார். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் 12வது வசனத்துல பாருங்க, அவருடைய 39வது வருஷத்திலே தன் கால்களில் வியாதி ஏற்பட்டது. ஆண்டவருடைய சாபம் வந்துருச்சு. எப்போ ஆண்டவரை தேடலையோ அப்ப அவனுக்கு தோல்வி, அவனுக்கு யுத்தம். அது மட்டும் இல்லை, அவன் கால்களில் வியாதி வந்துருச்சு. அதனுடைய தொடர்ச்சி நீங்க 12வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, நோவு உக்கிரமாகி அவன் அப்படி படுக்க ஆரம்பிச்சிட்டான். ராஜபாலம் வந்து 41 வருஷம் நடந்துச்சு. 39ல இருந்து அவனுக்கு சோதனை ஆரம்பிச்சிருச்சு. காரணம் வந்து இனி யாரை தேடல, ஆண்டவரை தேடாத காரணத்தால். அப்பம் கூட அந்த நேரத்துல கூட இந்த ஆசா தேவனை தேடாமல் பரிகாரியை தேடினான். எந்த பரிகாரம் கிடைக்கும் தான் பார்த்தானே தவிர ஆண்டவரை முழுவதுமாக மறந்து விட்டான். அதனால நடந்த நிகழ்ச்சி அவனுடைய 41வது வசனம் 13வது வசனத்துல இருக்கு, 41வது வருடத்தில் அவன் மரித்தான். எப்போ வந்து ஆண்டவரை விட்டு விலகினாலும் கிட்டத்தட்ட 41 வருஷம் நடந்திருக்கு இவனுடைய ஆட்சி. கிட்டத்தட்ட முக்கால்வாசி வந்து இவனுக்கு எந்த யுத்தமும் இல்லாம மக்கள்லாம் அமைதியாக இருந்தார்கள். எப்போ கர்த்தரை மறந்தானோ அப்பனுக்கு இவனுக்கு இதாகி போச்சு. நோயும் வந்துருச்சு, யுத்தமும் வந்துருச்சு, சாபம் வந்துருச்சு, அவனுடைய சாபம் வந்துருச்சு. வந்ததுனால வியாதிப்பட்டு கிடக்கிறான். அதுக்கப்புறம் அவனை தூக்கி வச்சு மக்கள் எல்லாம் அவனுக்கு எல்லா வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு ரொம்ப அழுது இருப்பாங்க. ஏன்னா ஒரு நல்ல ராஜா தான். ஆனா இதுதான் கர்த்தரை விட்டு விலகி போனதுனால அவன் வந்து என்ன செய்றாரு, தனக்கு தானே தீமையை வரவைத்துக் கொண்டார். இவருடைய கல்லறை எங்க இருக்குன்னா, அதே சேம் தாவினுடைய அந்த நகரத்திலே தான் வெட்டின அதே கல்லறையில தனக்குன்னு இவனை முன்கூட்டி என்ன செஞ்சுட்டான், கல்லறை வெட்டி வச்சு. நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, தனக்குன்னு தெரிஞ்சுட்டாரு, ஒரு பெரிய கல்லறை கட்டி கல்லறை கட்டி வச்சிருக்காரு பல லட்சத்துக்கு. நம்ம செத்தோடு நம்ம தூக்கி அவர் உள்கொண்டு விட்டு அடைச்சிருந்தோம். அவ்வளவுதான். முன்கூட்டியே என்ன செய்றாரு, கல்லறையை வெட்டி வைத்திருந்தான். அந்த கல்லறையிலே இவனை கொண்டு வைத்தார்கள். அப்ப ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. எப்போ நம்ம ஆண்டவரை விட்டு விலகிறோமோ அப்போ நம்மளுக்கு பிரச்சனை. சங்கீதம் 40:4 பாருங்க. 40வது சங்கீதம். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரையே தன் நம்பிக்கையா வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த நோவும் வராது.
அப்ப நம்ம எப்போ வந்து ஆண்டவரை விட்டு விலகுகின்றோமோ அல்லது ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போகிறோமோ அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன வருது? சாபம் வருது. அல்ல ஏதோ ஒரு வியாதி ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். அது வியாதி வருதுன்னு உடனே நம்ம பயந்துட கூடாது. ஆண்டவர் ஏதோ நம்மளுக்கு தண்ணி தர்றாரு, அந்த தண்டனை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் பக்கமாக திரும்பினால் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ஆண்டவர் எனக்கு சாபத்தை போட்டார் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா கடைசியில் நம்ம தான் இருக்கும். அப்போ ஆண்டவரை விட்டு நம்ம நினைச்சக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் விலகக்கூடாது. ஒருவேளை நாம் மரண தருவாயில் இருந்தால் கூட, ஏதோ கஷ்டத்தின் மத்தியில் இருந்தால் கூட, பணப்பிரச்சனை மத்தியில் இருந்தால் கூட, நோயின் காலத்தில் இருந்தால் கூட ஆண்டவரை விட்டு நம்ம விலகக்கூடாது. அவரை நாம் பிடித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் நம்மளே என்ன முடியும்? சுகமாக்கிட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தரும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நம்மளுக்கு தந்தருள்வாராக. ஆமாம். ஜெபம் செய்வோம். தேவ சன்னிதானத்தை நம்ம ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து தியானித்த இந்த தியானத்தின் வெளியாண்டவரே, ஆசாவை போல எங்களுடைய நாட்கள் வழுவி போகாதபடிக்கு நாங்கள் தொடர்ந்து உமக்குள் பலப்பட, உமக்குள் நிலைத்திருக்க தேவன் கிருபை செய்வீராக என்று அவருடைய சமூகத்தை கேட்போம். அந்த முதல் 10 ஆண்டுகள் மிக செம்மையான ஒரு பாதை அமைதியிலுள்ள ஜீவன பண்ணினார்கள். அதற்கு பின்பதாக உம்மை மறந்தபடியால், கர்த்தரை தேடாதே போனபடியால் இவ்வளவு உபத்திரவங்கள், இவ்வளவு பாடுகள், வியாதியின் நேரங்கள் இதெல்லாம் கடந்து வேற வந்திய காரியங்கள் எல்லாம் வந்தது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட நாட்களுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இப்படிப்பட்ட தீங்குகள், உபத்திரவங்களுக்கு தேவ எங்களை அனுமதிக்காமல் இருப்பீராக. கடைசி 3 வருஷங்கள் முழுமையும் வியாதியில வேதனைப்பட்ட இந்த மனுஷனுடைய வாழ்வை போல எங்களுடைய பின்னாட்கள் மாறாதபடி இருக்க நாங்கள் எப்போதும் கர்த்தரை பற்றி நிற்கும் கிருபைகளை தாரும் என்று கேட்போம். பற்றி நிற்கும் கிருபைகளை தேவன் தான் நமக்கு தர வேண்டும். அவரோடு வாழும் வாக்கியங்களை தேவ கிருபை தான் நமக்கு தர வேண்டும். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சன்னிதானத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய சன்னிதானத்தில் வந்து உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும், ஆண்டவரே, இந்த ஆசா ராஜாவை குறித்து நாங்கள் ஒவ்வொரு காரியங்களை சிந்திக்கும்படி, ஆண்டவரே, அவருடைய வழிநடத்தின் எல்லா உபகாரங்களையும் நினைத்து பார்த்து, ஆண்டவரே, எங்களை சிந்திக்க தேவனுக்கு கிருபை செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் பாக்கியங்களையும், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் எழுந்திருக்கும் கிருபைகளையும் தேவன் தருவீராக. தன் முதல் ஆட்சி நாட்காலத்திலே துவங்கிய நாட்களில் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு எவ்வளவாய் எழுந்து நின்றார். என் தேவனை தான் எல்லாரும் பற்றிக் கொள்ள வேண்டும், என் தேவன் தான் சகலவற்றிலும் பெரியவர் என்று அநீத்தியமானது எல்லாம், தேவன் அருவருக்கிறது எல்லாம் உடைத்தெறிந்தவர். ஆனால் பின்னாட்களிலே கர்த்தரையே மறந்து போய் பரிகாரிகளை தேடின மனுஷனாய் மாறி போனார். கர்த்தரை மறந்து போய் உலகத்தின் காரியங்களை தேடின மனுஷனாய் மாறி போனார். தேவனை அப்படி எங்களை ஒப்புக்கொள்ளாதிருப்பீராக. உண்மையே பற்றி கொள்ள தேவன் கிருபை செய்து வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தீர்க்கதரிசி மூலமாய் உரைத்த இந்த வார்த்தைகளின்படியே, ஆண்டவரே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டுகளே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்ற வார்த்தையை எங்கள் இருதயத்தில் வைத்து கர்த்தரை எப்போதும் தேடவும், அவரோடு இருக்கவும் தேவனை எங்களுக்கு கிருபை செய்து வழி நடத்துங்க. இந்த உலகத்தின் காரியங்கள் எது எங்களை உங்களுடைய அன்பை விட்டு பிரித்தாலும், ஆண்டவரே, அதை எங்களிடத்தில் அகற்றி போடுங்க. அந்த காரியம் எங்களுக்கு வேண்டுவதில்லை. உம்மோடு வாழும் பாக்கியம் எங்களுக்கு போதும். உம்மோடு நடக்கிற அனுபவம் எங்களுக்கு போதும். வழி விலகுகிற காரியங்களை தேவன் அகற்றி போடுங்க. தீமைக்கு நீங்களாக்கி ரட்சித்திருவீராக. தோல்விகளுக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சிங்க. அநேக வேளைகளிலே உம்மை மறந்தபடியால், உம்மை விட்டுவிட்டபடியால் எங்களுக்கு அநேக வியாதிகள், அநேக கஷ்டங்கள், அநேக உபத்திரவத்தின் பாதைகளை கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. காரணம் இயேசுவை மறந்ததுதான் காரணம். அந்த நாட்களில் எங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. அப்படி உங்களை மறக்காமல் இருக்க, எப்போதும் உம்மை தேட கண்மலையாகிய கிறிஸ்துவின் பாதத்தில் எப்போதும் தரித்திருக்கும் பாக்கியத்தை எல்லாருக்கும் தருவீராக. என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். 10 லட்சம் ஜனங்கள் வந்தாலும், 300 ரதங்களுக்கு மேல் வந்தாலும் கூட கர்த்தர் அதில் பலமுள்ளவனுக்காகிலும் அது பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது என் தேவனுக்கு லேசான காரியம். அது பெரிய காரியமே அல்ல. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் எப்போதும் நினைத்துக் கொள்ள கிருபை செய்வீராக.
தனக்கு முன்பதாக வந்த பிரச்சனையை தானே அதை முன்னிற்காதபடி ஆண்டவரே மனுஷனுமே மேற்கொள்ள விடாதிரும் என்று சொல்லி இந்த பிரச்சனை உமக்கு முன்பதாக நிறுத்தியது போல எங்கள் வாழ்க்கையில் அநேக வியாதி கஷ்டங்கள் இருக்கலாம், அநேக பணத்தின் கஷ்டங்கள் இருக்கலாம், அநேக உபத்திரவ பாதைகள் இருக்கலாம், தேவைகள் அதிகமாக இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த கவலைகள் இருக்கலாம், வேலை ஸ்தலத்தை தொழில் ஸ்தலத்தை குறித்த அநேக கவலைகள் இருக்கலாம். அது எங்களுக்கு முன்பதாக இல்ல, உமக்கு முன்பதாய் வைக்கிறோம். மனுஷனுமை மேற்கொள்ள விடாதிருப்பீராக, சத்துருமை மேற்கொள்ள விடாதிருப்பீராக. கர்த்தர் எங்களுக்காக வழக்காடுங்க, எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க, நீரே எங்களை ஆளுகை செய்வீராக. எப்போது நாங்கள் உம்மோடும் இருக்க பாக்கியத்தை கொடுத்து சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவரை நினைத்து வழி நடத்த வேண்டும் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க. தேவ கிருபை எங்களோடு கூட இருந்து பெற வேண்டும். நாளில் அனுபவிச்ச எல்லாருக்கும் அனுபவத்தை தேவ கிருபையாய் பரிபூர்ணமாய் தந்து வழி நடத்துங்க. அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். தொடர்ந்து ஒரு கிருபை எங்களில் பெருகட்டும். தொடர்ந்து தியானிக்கவும், எங்களை மீண்டுமாய் புதுப்பித்துக் கொள்ளவும், கிறிஸ்துவுக்கு நிலைத்திருக்கும். தேவரீர் கிருபை செய்யும். நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனம் மகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வருவோம்.